தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேத்திக்கு உண்மையில என்னோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஒருத்தர் அவ்வளோ வருத்தப்பட்டார். யாருன்னா, நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய வில்லனா பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஒருத்தர் இருக்கார்ல, சத்யராஜ் அவர்கள். அவரோட பொண்ணு கூட மிகப்பெரிய பேச்சாளர். திமுகல மிகப்பெரிய ஒரு தலைவரா இருந்து வராங்க. அப்பேற்பட்ட அரசியல்வாதிகள். கண் கலங்கி கதறி அழுதுட்டார். கொளத்தூரில் நேத்திக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் நம் புகழ்பெற்ற உச்ச நடிகராக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கதறி அழுதுட்டார். இப்படி போய் பண்ணிட்டீங்களே, காலம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். நீங்கள் இவரை போய் தோற்கடிச்சிட்டிங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் மக்கள் ஸ்டாலின் அவர்களை 7000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிச்சாங்கல்ல. அது ஒரு வரலாற்று ஹிஸ்ட்ரியிலே இப்படி ஒரு ஒரு மார்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த தவறை நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, இதெல்லாம் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறார். அழும்போது தான் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிர்மல் குமார் என்ற நபர் தான் இன்றைக்கி டிவிகே சார்பாக இபி டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சராக இருக்கார். கரெக்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார், நான் இபி டிபார்ட்மெண்ட் போய் செக் பண்ணும்போது அங்கே பார்த்தா தெரியுது 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இந்த 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கிறத நாங்கள் எப்படி அடைக்க போகிறோம்னு தெரில. அதை தாண்டி இந்த இபி சப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு கடினமாக இருக்குது. எல்லாருக்கும் அதுதான் இந்த கரண்ட் கட்டம் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த கடினத்தின் நடுவில் தான் 18 ஹார்ட் டிஸ்கை காணுமா. இந்த 18 ஹார்ட் டிஸ்க் எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 2-3 நாட்களாக இந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே போச்சு, ஹார்ட் டிஸ்க் எங்கே போச்சு, ஹார்ட் டிஸ்க் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பேசியிருந்தோம். அந்த கண்டென்ட் பேசும்போதே நடுவில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த ஸ்கேம் நடந்தது யாருக்கும் வெளில தெரில. ஆனால் சில ஊடகங்கள் மட்டும்தான் இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இது எல்லாரும் வெளியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அது என்னென்னா, 6500 ரூபாய்க்கு 6,000 7,000 ரூபா செலவாகும். இந்த 6500 சாரி, இது இன்றைக்கி என்னென்னா காரைக்கால் வந்திருந்தோம். ஸோ இங்கே பீச் பக்கத்தில் ஃப்ரீயாக வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் பீச்சை ரசிக்கிறதுக்காக வந்த ரசிகர்கள் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளோட வேலையை நம்ம ஷூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா 6,000 to 7,000 ருபீஸ்க்கு ஒரு சோலார் லைட்டை என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்ட்ரீட்லாம் இருக்குல்ல, தெருக்கள், இந்த தெருக்களில் நம்ம மேலே பொருத்தக்கூடிய லைட் என்ன பண்ணுறாங்க, இப்போது கொஞ்சம் அப்டேட்டடாக என்ன பண்ணுறாங்க, சூரிய ஒளியிலேயே அதோட பவரை ஜெனரேட் பண்ணி வெளிச்சம் வரக்கூடிய லைட்டை அதாவது சூரிய ஒளியில் ஓடக்கூடிய லைட்டை இப்போது நிறைய இடங்களில் பொருத்திட்டு வராங்க. அது சோலார் லைட்டு. இந்த சோலார் லைட்டை நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அப்படி இல்லை நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா 6,000 to 7,000 ரூபா வரும். இந்த 7,000 ரூபாக்கான அதிகபட்சம் 7,000 ரூபா, இந்த 7,000 ரூபாக்கான லைட்டை நம்ம இபி டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தெரியுமா? 48,000 ரூபா. அதிகமாக பில் போட்டு அதிகமாக கணக்கு காணிச்சு ஒரு லைட்டை 48,000 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை காட்டி அந்த பில்லை இவங்ககிட்ட சப்மிட் பண்ணி கடனுக்கு மேலே கடனை வாங்கி லைட்டை போடுறோம், அங்கே போடுறோம், இங்கே போடுறோன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிடுறாங்க. கடனை வாங்கி இங்கே அடிச்சிடுறது. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு லைட்டு மூலமாக 41,000 ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டு மூலமாக 41,000 ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக எத்தனை ஆயிரம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் போனாலும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும். எத்தனை ஆயிரம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லா தெருக்கள்லேயும் லைட்டு போட்டிருக்காங்க. அந்த எத்தனை ஆயிரம் லைட்டுகளில் எவ்வளோ சோலார் லைட்டுகள், அந்த சோலார் லைட்டுகளில் எவ்வளோ முறையீடு பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டால் மண்டை வெடிச்சிரும். எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதில் முறையீடு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் பண்ண ஒரு ஆட்சியோட தலைவரை, ஆட்சியாளர்களுடைய தலைவரை தோற்கடித்ததுக்காக ஒருத்தர் தேம்பி அழுறாரு. இன்னொருத்தர் இருக்கார், இவர் பிரகாஷ் ராஜ் அவர்களை விட கேடு கெட்டவர். இதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்காரு. எத்தனை ஆயிரம் கோடி சம்பாரிச்சாலும், ஏதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு 50 கோடி கையில் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை ஒரு 100 கோடி? எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை. இத்தனை ஆயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சு எங்கேயா கொண்டு போய் வைக்க போகிறீங்க? எனக்கு புரியலை. சரி, இதை தாண்டி இந்த பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருக்கார்ல, இவரோட மோசமான நபர் தான் இந்த சத்யராஜ் அவர்கள். நீ உன் கார் டிரைவரோட பையனெல்லாம் நீ எப்படி எம்எல்ஏ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர். இப்போ ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்களும் ஆணவம் கொண்ட நபர்கள்லாம் இன்றைக்கி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, உங்களை தோற்கடிச்சிட்டாங்களே, காலம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு காலம் பதில் சொல்லி தான் இன்றைக்கி அப்பேற்பட்ட கட்சியோட 75 ஆண்டுகால ஆலமரத்தை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தி இருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திரு அருண் அவர்களை நம்ம தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனராக டிவிக்கு கவர்மெண்ட் வந்தோன்னா நியமித்தாங்க.
மிகப்பெரிய லெவலில் கெட்ட பேர் வந்துச்சு, மிகப்பெரிய லெவலில் விமர்சனங்கள், கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. எப்படி நீங்கள் இவரை நியமிக்கலாம்? பூனைக்கு எப்படி பாலுக்கு எப்படி பூனை வந்து பாதுகாவலராக இருக்க முடியும்? இவர் வந்து கரப்டட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மீடியா மொத்தமாக தெரிய வருது, மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இவர் ஒரு ஊழல் மிக்க அதிகாரின்னு சொல்லிட்டு. போன ஆட்சியிலும் இவர் செல்வாக்கு மிக்க அதிகாரியாக இருந்தார், அரசுக்கு மிக க்ளோஸாக இருந்தார், ஃபேமிலிக்கு க்ளோஸாக இருந்தார். அதே மாதிரி தான் செல்வாக்கு மிக்க நபராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் என்ற அமைச்சர் மேலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா கிட்ட ஊழல் வழக்கு இருக்குது. இடி வந்து அவர் மேலே எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இவர் இருக்காரு. சரி, இன்றைக்கி வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் வந்து டைரக்டராக நீங்கள் இவரை நியமிச்சிருக்கீங்க. ஸோ ஆன்டி கரப்ஷன்னா ஊழல்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து எந்த கரப்டடான பர்சன்ஸையும் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தானே பொருள். அப்போது நேரு அவர்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்கள், எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு பலர் கேள்வி எழுப்புறாங்க. என்ன மழை பெய்யுமா, என்ன பூகம்பம் வருதுன்னு தெரில, நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இன்றைக்கி அடுத்த செய்தி என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜாப் ஸ்கேம், மோர் தென் 700 crores, 700 கோடிக்கு அதிகமான அவர் போக்குவரத்து துறையோட அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஜூனியர் இன்ஜினியர், அதை தாண்டி டிரைவர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நான் வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி அவங்கள ஏமாத்தினதுக்கான வழக்கு. 700 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை வந்து மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை திருப்பி விசாரித்து அதில் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வழக்கில் தானே இப்போ உள்ளே போனார். வந்து பணம் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தானே ஊழல் பண்ணார். இது திருப்பி விசாரித்து இப்போ பெயிலில் தான் தலைவர் வெளில இருக்கார். இதை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட டிவிக்கு வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட ஒப்புதலின்படி கவர்மெண்ட் டிவிக்கு அரசு சார்பாக ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுற விஷயம் எந்த ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போல் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிற ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியுது. நம்ம நிறைகளையும் சொல்கிறோம், குறைகளையும் சொல்கிறோம். அதில் இது ஒரு நிறையான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் சரி, நல்ல விஷயங்களையும் சரி தொடர்ந்து பேசிட்டு வரோம். மக்கள் அதை புரிஞ்சு பார்ப்பீங்க நம்புற. காரணம் என்னடா நீ விஜய் வந்து ஜால்ரா போடுற, இல்லை விஜய் நீ ஏன்டா திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை நீ ஏன்டா திட்டுற, ஜால்ரா போடுற அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சரி, காரணம் நம்ம தவறுகளை சுட்டி காட்டினா மட்டும்தான் அது சீர் செய்யப்படும். சீர் செஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி, அதாவது மாற்றத்திற்கான ஒரு நல்லாட்சி இது அமையும். ஸோ இது அமையணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இந்த வீடியோவும் பதிவு செய்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.